வந்து வெண்ணிலா கிட்ட உனக்கு நான் கல்யாணம் பண்ணி நானும் என் செலவில் வைக்கிறேன் அப்படின்றாரு. கல்யாணம் நான் பண்ண தான் போகிறேன், அது ஒன்று தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ ஏன் இப்படி இருக்க? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்கான்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டேங்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கேன்? நீங்கள் எனக்கு தெரியாது விஜய், நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன், நீ நானும் தான் கல்யாணம் பண்ணி ஜோடியாக இந்த வீட்டுக்கு வரப்போகிற, நடக்க தான் போகுது, நீ வர தான் போகிற, உன்னை வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு விஜய் வந்து அப்படியே டென்ஷனாக நிற்கிறாரு. பாட்டி இப்போ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தவறான முடிவு போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் அதெல்லாம் வந்து போகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்த நாள் வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, இங்கே கல்யாணத்துக்கு போகிறாரு. அதை பார்த்துட்டு கல்யாணம் பண்ண தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலா. உடனே வந்து விஜய் போலீஸ் அழைச்சிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிரும் சொல்கிறாரு. அதை கேட்டு வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே வந்து அவங்க கும்பல் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அன்பரசு வந்து விஜய் வந்து இந்த மாதிரி வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு போலீஸ்கிட்ட. அதை கேட்டு போலீஸ் வந்து விஜயும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி வந்து கேட்குறாங்க நியூஸில். கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி விஜயை காப்பாற்றுறதுக்காக கிளம்புறாங்க. அடுத்து காவேரி வந்து நேராக போயிட்டு இங்கே போகிறாங்க வெண்ணிலா இருக்க இடத்துக்கு. அங்கே போகணுன்னா அவங்க எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்க. காவேரி என்ன நினச்சிட்டு இருக்கேன், உங்கள் விஷயத்துக்கெல்லாம் பலானுக்க, விஜய்க்கு நான் இருக்கேன், அவர் பொண்டாட்டி, எவ்வளோ தைரியமாக இருந்தால் விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, சே வெண்ணிலா நீங்களாம் ஒரு பொண்ணா, இவ்வளோ கேவலமாக நடந்துட்டுருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார், நான் வந்து விஜய் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நினைக்கவே நினைக்கல, ஆனால் இந்த மாதிரி நடந்துடுச்சு, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கூட விஜய் வெளியே வரணும்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக விஜய் வெளியே வரலாம், அதுக்கு நீ அது அவர்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. யாரை சொல்லணும், விஜயை எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரணும் எனக்கு தெரியும். நீ எடுத்துகிட்டு வந்துடுவியா, அது உன்னால் முடியுமா? என்னால் முடியும், காவேரி நினச்சா கண்டிப்பாக முடியும். நான் என் புருஷனை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிறேன். நீங்களாம் ஒரு மனுஷங்களா, இவ்வளோ கேவலமானவங்களா இருக்கீங்க, விஜயே உள்ளே தள்ளுறேன்னா அப்போ நீ எப்படிப்பட்ட பொண்ணாக இருப்ப, என்னமோ உன் காதல் நம்ம உயர்ந்தது அப்படின்னா பில்டப்லாம் பண்ண, இப்போ விஜயை தூக்கி உள்ளே வச்சிருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷி அடி அப்படி சொல்லிட்டு வில்லா பார்த்து கேட்குறாங்க. அவ்வளோதான் உனக்கு அப்படின்றாங்க. ராகினி வாய் முடின்னு போயிடு, இல்லைனா அப்படியே அவ்வளோதான் கொடுக்குற அறையில் அங்கே போய் விழுவேனே தெரியாது அப்படின்றாங்க. ராகினி செம டென்ஷனாக, என் வீட்டுக்கு வந்து ஏன் பொண்ணை அடிப்பியான்றாங்க. யோ உனக்கு நல்லாவே தெரியும் இந்த காவேரி எப்படின்னு, என்கிட்டயே வந்து பேசுறியா நீ அப்படின்றாங்க. அதுக்கு பசு சமயம் முறைக்கிறாரு. இப்போ என்னவா உனக்கு வேணும் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், விஜய்க்கு யாருமே இல்லைன்னு தானே இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, நான் இருக்கேன், அவர் பொண்டாட்டி நான் இருக்கேன், அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் விஜய் வெளியே எடுக்கல, என் பேர் காவேரி இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவெல்லாம் வெளியே எடுக்க முடியாதுமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. வெண்ணிலா உண்மையிலே வெளியே எடுத்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அன்பரசு நம்ம கையில் இருக்கார், அன்பரசு வாபஸ் வாங்கினா தானே எடுக்க முடியும் அப்படின்னோடனே, அவர் வாபஸ் வாங்கிட்டா அதெல்லாம் முடியாது, அன்பரசுக்கும் இவ்வளவு பகை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று நிம்மதி அடைகிறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து விஜய் வந்து இருக்கிறத பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. காவேரி உடனே வந்து என் புருஷனுக்கு எந்த தப்புமே பண்ணால் முதல் ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுமா, இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு இவர் வாபஸ் வாங்கி ஆகணும்னு ராதா வராங்க. ராதா வந்து உங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்து அந்த வேலையெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து அவரை திட்டுறாங்க. உடனே வந்து அதெல்லாம் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்கிறாரு. அதுக்கு ராதா வந்து நான் உயிரோடு இருக்கணும்னா இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் வாபஸ் வாங்கி ஆகணும் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து வாபஸ் வாங்கிறாரு அன்பரசும். இங்கே வந்து அவங்க சித்திக்கு வந்து நம்ம விஜய் வந்து நன்றி சொல்கிறாரு. பரவாயில்லடா, நீ வந்து நன்றி வந்து காவேரிக்கு தான் சொல்லணும், காவேரி தான் இந்த விஷயத்தில் எல்லாமே பண்ணியிருக்கா அப்படின்னா காவேரி நிகழ்ச்சியோடு விஜய் பார்க்குறாரு. எப்படி காவேரி இந்த டைமில் வந்து வந்திருக்க, இந்த மாதிரி டைமில் இங்கெல்லாம் வரலாமா அப்படின்னோடனே, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், உங்களுக்கு தெரியும்ல, ஞாபகம் இருக்கா நீங்கள் சொன்னீங்கல்ல என் வீட்டை எதிர்த்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ நம்புறீங்களா என்ன அப்படின்னு, நம்புறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு நிகழ்ச்சியோட நம்ம விஜய்.